கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 10:2, மேத்யூ 10:2. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். அதாவது இந்த 12 பேரை குறிப்பிடும்போது இங்கே மத்தேயு எழுதியிருக்கிற ஒரு ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா? 12 பேரை எழுதுகிறார் இல்லையா? அதே மாதிரி தான் மார்க்லையும் எழுதப்பட்டிருக்கு, லூக்காலையும் எழுதப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர் நடவடிக்கையிலும் எழுதப்பட்டிருக்கு. மார்க் 3வது அதிகாரம் 16லேருந்து 19 வரைக்கும், லூக்கா 6:13லேருந்து 16 வரைக்கும், அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரம் 13வது வசனத்துலையும் இந்த 12 பேரும் இதே வரிசை கிரமத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, 4 பேராக 3 குரூப்பாக பிரிக்கிறது. ஒரு 3 குரூப்பு, அதில் ஒவ்வொரு குரூப்லேயும் 4 பேர். அதில் இந்த முதலாவது இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். இந்த 4 பேர் எப்பொழுதுமே கர்த்தரோட இன்னர் சர்க்கிள் என்று சொல்லக்கூடியதா, அதாவது அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய வட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு வட்டம், அதற்கு பின்பாக இன்னொரு வட்டம், அதற்கு பின்பாக இன்னொரு வட்டம் என்று சொல்லக்கூடியதா 3 ரிங்கு, 3 வட்டமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இந்த 12 பேர் யார், அவர்கள் எங்கே, எப்படி இருந்தாங்கங்கிறத குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விரிவான செய்தி, ஒருத்தருக்கெலாம் 2க்கு மேற்பட்ட செய்தி இருக்குது. நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது, நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. தயவுசெய்து அதை நீங்கள் படித்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம ஒரு 6 நிமிஷத்தில் சொல்லக்கூடிய செய்தியில் இதை அவ்வளோ தூரம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த 4 பேர் மட்டும் எப்பொழுதுமே ஒன்றா இருப்பாங்க. காரணம் என்னென்னா, சீமோனும் அந்திரேயாவும் சகோதரர்கள். யார்? பேதுருவும் அந்திரேயாவும், பீட்டர் அண்ட் ஆண்ட்ரூ பிரதர்ஸ், அவங்க 2 பேரும். அதே மாதிரி செபதேயுனுடைய குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் சகோதரர்கள், 2 பிரதர்ஸ். இவங்க 2 பேரும் என்னென்னா, அவர்கள் இந்த 4 பேருமே மீன் பிடிக்கக்கூடியவங்க. இவங்க 4 பேர் சேர்ந்து எப்பொழுதும் ஒன்றாக மீன் பிடிக்கக்கூடியவங்க, சொந்தமாக படகு வைத்து மீன் பிடிக்கக்கூடிய மக்கள். அந்திரேயா தான் முதல்ல யோவான் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிஞ்சு கொள்கிறாரு. உடனே தன் சகோதரனாகிய சீமோன் பேதுருவை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு நாங்கள் மேசியாவை கண்டோன்னு அவர்கிட்ட கொண்டு வராரு. அதே மாதிரி செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு, யோவான் இன்னொரு அந்திரேயா கூட இருந்தவர். அவர் தன்னுடைய சகோதரனாகி யாக்கோபையும் கூப்பிட்டு வந்துட்டார். இந்த 4 பேரும் எப்பொழுதுமே முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் என்று குறிப்பிடப்படும் போது இந்த 4 பேரும் முதலாவது இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த 4 பேர் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கர்த்தரோட கூட இருக்கக்கூடியது. அதுலேயும் விசேஷமாக அந்த 3 பேர் பார்த்திங்கன்னா, பேதுரு, யாக்கோபு, யோவான் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பேரும் எப்பொழுதுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட, அது மறுரூப மலையாக இருக்கட்டும், இல்லை மரித்த அந்த சிறு பெண்ணை எழுப்புறதா இருக்கட்டும், இல்லை எங்கே போனாலுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு எப்போதும் கூட இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது தமக்கு சித்தமானவங்கள கூப்பிட்டாரு. அதில் உள்ள சீஷர்களிலிருந்து 12 பேரை தெரிந்து கொண்டார். அவங்களுக்கு அப்போஸ்தலர் என்று பேர் வச்சார். ஆனால் அந்த அப்போஸ்தலர்கள்லேயும் ஒரு 3 பேர் தான் அவரோடு எப்பொழுதும் நெருக்கமாக இருக்கக்கூடிய காரியம். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, உங்களை அபிஷேகித்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் கர்த்தரோட அந்த உறவில் எந்த அளவுக்கு வளர்றீங்க? அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்ம நேசிக்கிறத குறித்து நம்ம நிறைய பார்க்கலாம், நம்ம நிறைய சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை நேசிச்சார் என்று சொல்லக்கூடிய யோவானை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? நம்ம வேத வசனத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் குறிப்பிடுகிறார். இயேசுவுக்கு பிரியமான சீஷன்னு ஒருத்தர் எழுதுகிறாரு. அது யாரு? யோவான். அது யார் எழுதுனது? அவரே தன்னை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு தான் பிரியமானவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டோம், அபிஷேகிக்கப்பட்டோம். ஆனால் அவரோட ஒரு உள்ளான உறவில் வளருகிறோமா? 12 பேர் சேர்ந்து இருக்கும்போது ஒரு கூட்டமாக கூட தெரியலாம். ஆனால் அந்த 12 பேரில் ஒரு 3 பேர் எப்பொழுதும் அவரோட கூட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் எப்படி அந்த அளவுக்கு கர்த்தரோடு நான் இசைந்து இருக்க வேண்டும், கர்த்தருடைய அன்பில் நான் திளைத்தவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு
இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட பிரத்யேக ஒரு உறவில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா, இல்லை ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்க அநேகர் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கிறாங்க, ஆனால் கிறிஸ்துவோடு உறவில் இல்லை. இந்த 12 பேரில் 3 பேர் மாத்திரம் எப்படி எப்பொழுதும் ஒன்றா இருந்தாங்களோ இயேசு கிறிஸ்துவோடு, அதே போல் எப்பொழுதும் கிறிஸ்துவோடு இருக்க நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? வல்ல பிதாவே, இதோ 12 பேரில் இந்த 4 பேர் எப்பொழுதும் முதலாவது எழுதப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, அதில் 3 பேர் எப்போதும் உம்மோடு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்தவர்களாய் உம்மோடு உறவில் எப்போதும் இருக்கக்கூடிய மக்களாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.